சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அழகிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய 100 நாள் நடைபயண நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மரியாதைக்குரிய திரு சந்துரு அவர்கள், மரியாதைக்குரிய திரு அலெக்சாண்டர் ராஜ்குமார் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்கள், தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் வைத்திய அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், முனைவர் ஷக்கீலா அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், ஜெயபிரகாஷ் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், பொன் கங்காதரன் அவர்கள், முருகசாமி அவர்கள், ராஜசேகரன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், சித்தராஜ் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், முத்துசரவணன் அவர்கள், சண்முகநாதன் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கலைச்செல்வம் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்கள், கெவின் ஆராய்ச்சி அவர்கள், பூமணி பைஜி அவர்கள், வேல்ராஜ், ஆறுமுகம், மார்டின், மணிமாறன், மார்தாண்டன், செல்ல சிங், மனோகரன், சகோதரராஜன், இசக்கிமுத்து, லதா, பேச்சுநாதன், மணிகண்டன், கல்யாணசுந்தரம், விஜய், கோடிஎஸ், லதா ஐயப்பன், ஸ்ரீஜா, பிரபு மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடைபயணத்தை திட்டமிட்டு இன்று வரை 80 நாட்கள் முடிவடைந்திருக்கிறது. இந்த 80 நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் சென்று, அதுவும் குறிப்பாக வடகோடி எல்லை கும்மிடிப்பூண்டியிலிருந்து இன்று நம்முடைய தென்கோடி எல்லை அழகிய கன்னியாகுமரிக்கு இன்று வருகை தந்திருக்கின்றேன். அழகிய கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாவட்டம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38 மாவட்டத்தில் மிக அழகிய எழில்மிக்க மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டம் தான். ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, அழகிய எழில்மிக்க மலை, வன பகுதிகள், ரப்பர் தோட்டங்கள், அழகிய கடற்கரைகள் எல்லாம் இருக்கின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக படித்தவர்கள் வாழ்கின்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானம் இருக்கின்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இப்படி இந்த மாவட்டத்தை இன்னும் சிறப்பாக இந்த மாவட்டத்தை வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் அம்மா. 1967 கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறது. இப்பொழுது 4.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது. இவர்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்திலே இந்த மாவட்டத்தை சிதைத்து, இந்த மாவட்டத்தை சின்னாபின்னமாக்கி, இந்த மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடித்து, இந்த மாவட்டத்தில் உள்ள அழகெல்லாம் அழித்து, வனங்கள் எல்லாம் அழித்து இந்த மாவட்டத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். என்னுடைய நடைபயணத்தினுடைய நோக்கமே உரிமை மீட்க, தலைமுறை காக்க. உங்களுக்கு எவ்வளோ உரிமைகள் இருக்கிறது, குறிப்பாக பெண்கள், உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது. நம்முடைய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு பல உரிமைகள் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது. இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, இப்படி அடுக்கடுக்காக அத்துணை பாட்டாளி வர்க்கத்திற்கு பல உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகள் என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியல. ஏதோ வந்தமா, வாழ்ந்தமா, போனமா, யார் ஆட்சி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருந்து வருகிறார்கள். இல்லையே
இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செய்திருப்பார்களா? எவ்வளவு பெரிய தவறை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். 4.5 ஆண்டுக்கு திமுக ஏன் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்? ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு நல்லது, உங்க வீட்டுக்கு நல்லது, உங்க பிள்ளைகளுக்கு நல்லது, ஏதாவது ஒண்ணுத்த கூட சொல்ல முடியாது. என்னால ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஆயிரக்கணக்கான காரணங்கள் என்னால சொல்ல முடியும். தமிழ்நாடு முழுவதும் பல காரணங்கள் இருக்கிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. தினம் பார்த்தா ஆயிரக்கணக்கான லாரிகள் கேரளாவுக்கு கடத்திட்டு போறாங்க கனிம வளத்தை. மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம். சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் வயநாடுன்னு ஒரு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் அதில் இறந்தார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இதே போன்று அங்க கனிம வளத்தை கொள்ளடிச்சு திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சு அப்படியே ஒரு சரிவு, நூற்றுக்கணக்கான பேர் அப்படியே போயிட்டாங்க. அதே நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்று நான் இன்னைக்கு எச்சரிக்கிறேன். நான் கன்னியாகுமரியில மட்டுமில்ல, தென்காசி, திருநெல்வேலி, என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அன்னைக்கு கொள்ளையோ கணக்கு கிடையாது. 4 வழி சாலை போடுறாங்க. அந்த காரணத்தை காட்டி இருக்கிற மலையெல்லாம் கொள்ளடிச்சு கேரளாக்காரங்க பாரு எவ்வளவு திறமையானவர்கள். கேரளாவில் அங்க ஆத்துல மணல் எடுக்க கூடாது சட்டம் இருக்கு. கேரளாவில் அங்க மலையை உடைக்க கூடாது சட்டம் இருக்குது. கேரளாவில் அங்க விவசாய நிலத்தை விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சட்டம் இருக்குது. கேரளாவில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆக கேரளாவில் ஆத்து மணல் அப்படியே இருக்கு, காடுகள் அப்படியே இருக்கு, மலைகள் அப்படியே இருக்குது, அழகா இருக்குது. அங்க மக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கு. ஆனா ஆத்து மணல் எங்க இருந்து போகுது? கேரளாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து போகுது. ஏன்னா இங்க கேடுகட்ட ஆட்சி நடக்குது. இங்க மக்களை பற்றி, மண்ணை பற்றி, விவசாயத்தை பற்றி கவலை இல்லை. கொள்ளடிச்சுக்கிட்டு கேரளாவுக்கு கடத்தினா நிறைய காசு வரும். இங்க மலையை உடைச்சி மலை முழுங்கிகள் இவங்கெல்லாம் மலையே முழுங்கக்கூடிய அதுக்கு வல்லமை பெற்றவர்கள் திமுக. மலையே முழுங்குவானுங்க. இப்படி ஒவ்வொன்றாக உங்களுடைய எதிர்காலம் யார்? உங்க பிள்ளைகள். அவர்களுடைய வாழ்க்கையை அன்றாடம் கெடுத்து கொண்டிருக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக செய்யணுமா? நான் உங்ககிட்ட 2 காரணம் சொல்றேன். ஏன் திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது? என்னுடைய தாய்க்குளம், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், ஏன் நீங்க திமுகவுக்கு மறுபடியும் ஓட்டு போடக்கூடாதுன்னு 2 முக்கிய காரணம் நான் சொல்றேன். இந்த 2 காரணமும் உங்களே சம்பந்தப்பட்ட காரணம். இது ஏதோ தமிழ்நாடு அரசியலோ தமிழ்நாடு பிரச்சனை கிடையாது. உங்களை தனிப்பட்ட முறையிலே சம்பந்தப்பட்ட 2 காரணம். அதுல 1 உங்கள் பிள்ளைகளை சார்ந்த காரணம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை சார்ந்த காரணம். அது என்ன காரணம்? தமிழ்நாட்டில் தெருவா இந்த போதை பொருட்கள், இந்த கஞ்சா, இந்த காக்கைன், ஹெராயின், அபின், மித்தேல் ஆம்பிட்டமின், இது போன்ற போதை பொருட்கள் தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே இதுக்கு முன்பு பஞ்சாப்ல தான் வித்தாங்க. ஆனா இன்னைக்கு பஞ்சாபை விட அதிகமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க. இதுல யாரு பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது. உங்க பிள்ளைகள் பயன்படுத்துறாங்களா, பேர பிள்ளைகள் பயன்படுத்தா யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாளைக்கு அப்படி ஒரு சூழல் உருவாகலாம். ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஒரு டாக்டர், MBBS படிச்ச நான் மருத்துவன். முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் 5 ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன். இந்தியாவுடைய சுகாதாரத்துறையில 5 ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்தேன். 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த நேரத்தில் கிராமத்துல அங்கே மருத்துவம் அதிகமா வசதி பெறணும்னு சொல்லிட்டு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நான் கொண்டு வந்தேன். இந்த திட்டம் உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டியது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க 108 ஆம்புலன்ஸ் பார்த்திருக்கீங்களாமா? 108 ஆம்புலன்ஸ் ஒரு போன் பண்ணா, அவசரத்துக்கு போன் பண்ணா வரும். பிரசவ வலி துடிச்சா போன் பண்ணா வந்து அம்மாவும் குழந்தையும் போன் பண்ணா 108 வரும். பாம்பு கடிச்சதுன்னா 108 வரும். கரண்ட் ஷாக் அடிச்சதுன்னா 108 வரும். நெருப்பு விபத்து வந்துருச்சுன்னா 108 வரும். எதுனா 108 வரும். அந்த 108 ஆம்புலன்ஸ இந்தியாவுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தான். அப்ப நான் மத்திய அமைச்சரா இருந்த நான் தைரியமா நான் கொண்டு வந்தேன். இன்னொன்னு நீங்க பார்த்திருப்பீங்க,
பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தேன். இதுக்கு முன்பு சினிமா தியேட்டருக்கு போனா சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான், பீடி பிடிச்சிட்டு இருப்பான். பஸ்ல போனா சிகரெட் பீடி பிடிப்பான், ட்ரெயின்ல பீடி சிகரெட் பிடிப்பானுங்க, எங்கேயாவது உள்ள அலுவலகத்துக்கு போனா பீடி சிகரெட் பிடிப்பான். இன்னைக்கு யாருமே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இப்படி மக்களுக்கு நல்ல திட்டங்கள், நல்ல சட்டங்களை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, அப்ப கொண்டு வந்தேன். ஏன்னா உங்க பிள்ளைகள் அதை பார்த்து கெடு போக கூடாது. உங்க பிள்ளைகளோட நலன் கருதி, அடுத்த தலைமுறையோட நலன் கருதி தான் இந்த திட்டங்களை நான் கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டிற்கு எனக்கு துடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆத்திரமா இருக்கிறேன், நான் கோபமா இருக்கிறேன். ஏன் அன்றாடம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் திருட்டுத்தனமா தெரியாம, அவங்க குடும்பத்துக்கு தெரியாம இந்த போதை மாத்திரை சாப்பிடுறான், இந்த போதை பவுடர் பயன்படுத்துறான், இந்த போதை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறான், கஞ்சா சாக்லேட் சாப்பிடுறான், கஞ்சா எண்ணெய் பயன்படுத்துறான், கஞ்சா ஸ்டாம்ப்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து நாக்கில் வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறான், பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா இது சகஜமா கிடைக்குது. இல்லனா இவங்க யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. எங்க போய் வாங்க போறான்? இல்லனா அவன் பக்கத்துல தெருவுல கிடைக்குது, பக்கத்து ஊர்ல கிடைக்குது. இங்க நாகர்கோவில் நகரத்துல மட்டும் இல்ல, பக்கத்துல கிராமத்துல கிடைக்குது. அதுக்கு காரணம் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் 100 விழுக்காடு காரணம். திமுக தான் காரணம். இந்த கஞ்சாவையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி நடக்குது. அதனால எனக்கு கோபம் வருது. என்னுடைய நடைபயணம் பேர் என்ன? உரிமை மீட்க, தலைமுறை காக்க. தலைமுறைனா யாருமா? உங்க பிள்ளைகளும் உங்க பேர பிள்ளைகள் தான் தலைமுறை. அவங்க தான் நம்ம நாட்டை காப்பாத்த போறாங்க. இன்னைக்கு அவங்க கெட்டு போனாங்கன்னா நம்ம நாட்டை யாரைய காப்பாத்துவா? அவங்க கெட்டு போறாங்கன்னா காரணமே திமுக தான். விற்க விடுறாங்க இவங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய இடத்துல திமுக வித்துட்டு இருக்கிறான். பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன் 8 மாசத்துக்கு முன்னாடி அவனை பிடிச்சானுங்க. பிடிச்சி விசாரணை பண்ணா 3000 கோடிக்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கிறான். 3000 கோடிக்கு. அவன் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய உயர்ந்த பதவி, அயலக, திமுகவின் அயலக செயலாளர். அவன் பதவியில் இருக்கிறான், திமுக பெரிய பதவியில் இருக்கிறான். அவன் 3000 கோடிக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். இப்ப இதுதான் திமுக. இது என்னால எவ்வளவு உதாரணம் சொல்ல முடியும். அதனாலதான் நான் சொல்றேமா, தப்பி தவறி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உன் பிள்ளைகளும் உன் பேர பிள்ளைகள் எதிர்காலம் கேள்விக்குறிதான். நான் நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன், ஒரு ஆதங்கத்துல சொல்றேன். என் தம்பிகள், என் தங்கைகள் நல்லா இருக்கணும் ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன். நான் ஏன்னா கேடு கட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க, மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. காசுக்கு இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பத்தி கவலை கிடையாது. 2வது காரணம், உங்க பெண் பிள்ளைகளோட எதிர்காலம். உங்க பெண் பிள்ளைகளோட எதிர்காலம் அது நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க பெண் பிள்ளைகள் தைரியமா வீட்டு விட்டு வெளில போக முடியுதா? தைரியமா படிக்க முடியுதா? தைரியமா வேலைக்கு போக முடியுதா? இல்ல இல்ல. 2 மாசத்துக்கு முன்பு ஆரப்பாக்கன்னு ஒரு கிராமம், கும்மிடிப்பூண்டி பகுதியில், வடகோடி எல்லையில கும்மிடிப்பூண்டி பகுதியில ஆரப்பாக்கம். அந்த ஆரப்பாக்கத்துல 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு போகுது. திருப்பி அந்த பொண்ணு, அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். கடத்தி போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு எடுத்தான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. போலீஸ்ல வழக்கு கூட பதிவு பண்ணல. பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அங்க போய் தான் அப்புறம் வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு பண்ணி சும்மா இருக்கிறாங்க போலீஸ்ல. அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலகபாமா அவங்கள போன்ல போட்டு நீங்க போங்க அங்க போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க போனாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்து, நீ கண்டுபிடிக்கலாம், இங்கதான் நான் இருப்பேன், இங்க விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் போலீஸ்ல 5 டீம் போட்டாங்க, 6 டீம் 7 டீம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 3 வாரத்துக்கு பிறகு அவனை பிடிச்சானுங்க. எங்க பிடிச்சானா ஆந்திரா எல்லையில, கும்மிடிப்பூண்டி ஆந்திரா எல்லையில இருக்கு. இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி, அந்த பக்கம் ஆந்திரா. ஆந்திராவில் வேலை செய்யறான். அவன் சொல்றான், ஆந்திராவில் நான் வேலை செய்யறேன், அசாம்காரன். ஆந்திராவில் வேலை செய்யறேன், வாரம் கடைசியில வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாடுக்கு வந்துருவேன். ஏன் தமிழ்நாட்டுல வந்துடுறேன்னா அங்க தமிழ்நாட்டுல கஞ்சா அப்படின்னு
சாதாரணமா கிடைக்கும், ஆந்திராவில் கிடைக்காது, தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். அதை போட்டுக்கிட்டா நான் மிருகமா ஆயிடுறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒருத்தவன் அசாம்காரன் ஆந்திராவில் வேலை செஞ்சு இந்த போதை பயன்படுத்துவதற்காக தமிழ்நாட்டுக்கு வரானா, தமிழ்நாட்டில் நடக்குது ஆட்சியா, மானங்கட்ட ஆட்சியா? அது இதை தடுக்க நிறுத்த துப்பில்லாத ஒரு ஆட்சி. அதான் நான் சொல்றேன், உங்க பெண் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. போன வாரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆந்திராவில இருந்து அம்மா பொண்ணு 19 வயசு பெண்ணு, அம்மா பொண்ணு, அந்த அம்மாவுடைய தம்பி கூட வராங்க. எதுக்கு? திருவண்ணாமலை கோயிலுக்கு வராங்க. ராத்திரி 2 மணிக்கு போலீஸ் நிறுத்துறாங்க. நிறுத்தி என்னன்னு பார்த்தாங்க, 2 பெண் இருக்கிறாங்க, அம்மாவும் பிள்ளை. அந்த ஆம்பளை கிட்ட சொல்லி நீ போய் சவாரி போயிட்டு வா, நாங்க இவங்களை வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம் சொல்லி அந்த 2 காவலர்கள் அந்த அம்மா கண்ணு முன்னாடியே அந்த பெண்ணை, குழந்தைய கெடுக்கிறாங்க. போன வாரம் நடக்குது. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்தது உச்ச நீதிமன்றத்தில். 6 வயசு குழந்தைய ஒருத்தவன் கொடூரமான முறையில கொலை பண்ணான். பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சி தண்டனை கிடைச்சது. 46 வருஷம் தண்டனை கிடைச்சது. இந்த தண்டனை சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் போய் மேல்முறையீடு போனான். அங்க பார்த்தா உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 6 வயசு குழந்தைய சின்னாபின்னமாக்கிட்டான். ஏன் விடுதலை பண்ணாங்கன்னா, சரியான ஆதாரங்கள் இல்ல. சரியான ஆதாரங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கல. டிஎன்ஏ அனாலிசிஸ் இல்ல, அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கொடூர மனித மிருகத்தை விடுதலை பண்ணிட்டான். இன்னைக்கு வயிறு எரியுது எங்களுக்கெல்லாம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சியாயா? நீலாம் ஒரு முதலமைச்சராயா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதவர்களா ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கலாமா? தொடரலாமா? தகுதி இல்லாதவர்கள் இவர்கள். அந்த ஆதங்கம் தான் எனக்கு. அதான் எனக்கு ஆதங்கம். அதுதான் நான் சொல்ல 2 பெரிய காரணமா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராது. அது உறுதியா வராது. உங்க கையில தான் இருக்குது. அதுவும் தப்பி தவறி வந்துட்டாங்கன்னா உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகளோட எதிர்காலம், பெண் பிள்ளைகளோட எதிர்காலம். நானும் 3 பெண் பிள்ளைகளை பத்திருக்கேன், 3 பொண்ணுங்க எனக்கு. எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. உங்களை போன்ற எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. ராத்திரில இல்ல, பகல்லே வெளியில போக முடியல. குடிச்சுக்கிட்டு போதையில கைய பிடிக்கிறான், விசில் அடிக்கிறான், கிண்டல் பண்றான், இழுத்துட்டு போறான், அது பண்றான், இது பண்றான். என்ன அதுல என்னன்னா, நிறைய பேர் வெளியில வரமாட்டாங்க சொல்றதுக்கு. சொன்னா அசிங்கம், குடும்பம் பேரு கெட்டு போயிடும். அப்படிதான் வெளியில நிறைய வரது இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தைரியமா சில பேர் வராங்க வெளியில, அவ்வளவுதான். தினம் நடக்குது தமிழ்நாட்டில், தினம் நடக்குது. காரணம், ஸ்டாலின் முதலமைச்சர், அவரும் சரி, அவங்க அப்பாவும் சரி, கலைஞரும் சரி. அவர் தான் கலைஞர் தான் புல்லார் சுழி போட்டு வச்சார். தமிழ்நாட்டில் 30 வருஷமா சாராயம் கிடையாது, சாராய கடை கிடையாது. கலைஞர் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ தமிழ்நாட்டில், அன்னைக்கு சாராய கடையை மறுபடியும் திறந்தார். மறுபடியும் திறந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்தினார் கலைஞர் அவர்கள். 3 தலைமுறைகள்லாம் யாரு? உங்க வீட்டுக்காரு, உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க. எல்லார் குடும்பத்திலயும் தான் இருக்குது. எல்லார் குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது. எல்லார் குடும்பத்திலும் யாராவது ஒருத்தர் குடிநோயாளிகளா இருக்கிறார்கள். காரணம் யாரு? கலைஞர் அவர்கள், திமுக அவர்கள். அவரை விட மோசம் இன்னைக்கு அவருடைய புள்ள ஸ்டாலின் அவர்கள். கஞ்சா, காக்கேன், ஹெராயின், இதெல்லாம் எங்கன்னா நம்ம பார்த்தது, கேள்விப்பட்டதும் கிடையாதுமா. வெள்ளக்காரன் அமெரிக்காவில தான் கிடைக்கும். இதெல்லாம் அமெரிக்காவை விட அதிகமா வித்துட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில். இன்னைக்குன்னா அது ஒரு துப்பில்லாத ஒரு ஆட்சி, கேடுகட்ட ஒரு ஆட்சி, திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் அவசியமா நீங்க சிந்திக்கணுமா? சிந்திங்க. ஆனா தேர்தல், நீங்க கோபமா இருக்குது தெரியும் எனக்கு. ஆனா தேர்தல் நேரத்துல ஒரு மூட்டையை தூக்கிட்டு வருவான், ராத்திரில வருவான். என்ன மூட்டைமா? அரிசி மூட்டையா? பருப்பு, எண்ணெய், மண்ணெண்ணெய், பண மூட்டை எடுத்துட்டு வருவான். எங்க எப்படி பணம்? இங்க உங்க ஊர்ல மலையை கொள்ளடிச்சா, கடல் மணலை கொள்ளடிச்சா, ஆத்து மணல கொள்ளடிச்சா, இப்படி கொள்ளடிச்சுதான் மூட்டை தூக்கிட்டு வந்து ராத்திரில 1 மணிக்கு கதை தட்டுவான். வா, 1000 2000 வச்சுக்கோ, எங்களுக்கு ஓட்டு போடு. ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றான்? என்ன ஜிபேல பண்ணிடுறான். இப்போ
நான் ஊர்ல இல்லைங்க, நீங்களே போன் பண்ணி கேட்டிருப்பீங்க. வரலன்னா ஏன் வரல, நான் என்கிட்ட 4 ஓட்டு இருக்குது, ஏன் என்கிட்ட வரலன்னு கேக்குறீங்க. அதான் நடக்குது. அதான் சரிதானே? நான் ஏதோ யதார்த்தமா தானே பேசுறேன். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பேசல, நான் பொதுவா தான் நான் பேசுறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டான் காமராசர் அவர்கள். ஆட்சி தான் நேர்மையான ஒரு ஆட்சி. 9 ஆண்டு காலம் மிக நேர்மையான ஒரு ஆட்சி. உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை திறந்தார். சரி, படிச்சா போதாது, காலியான வயிறுல படிக்க முடியாதுன்னு சொல்லி சோறியும் போட்டார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமாமா? திமுக இன்னைக்கு காமராஜர் திறந்த பள்ளிக்கூடத்தை எல்லாம் மூடிட்டு வராங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் அது! பள்ளிக்கூடத்தை மூடுறாங்கன்னா இவங்களால ஆட்சி செய்யறது தகுதி கிடையாது, திறமை இல்லை இவர்களுக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தை மூடணுவாங்களா? யாராவது மூடுவாங்களா? ஒரு பள்ளிக்கூடம் உங்க பிள்ளைகள் படிக்கிறது, அரசு பள்ளிக்கூடம், இலவசமா தரமான கல்வி கொடுக்கணும். ஆனா பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு ஒரு ஆட்சி தேவையா? ஆட்சியா? அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பணம் மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க. அதனால நீங்க அதுல மயங்கிடாதீங்க, தயவு செய்து மயங்கிடாதீங்க, தயவு செய்து மயங்கிடாதீங்க. அன்னைக்கு உங்க பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் பெண் பிள்ளைகள் பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரல, நான் இங்க ஓட்டு கேட்க வரல. நான் வந்த காரணமே உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் வருகை தந்திருக்கின்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. என்ன முடிவு? வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவெடுங்கள். யார் வரணும்னு அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு யார் வரக்கூடாது அந்த முடிவை இன்னைக்கு எடுங்க. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நான் சொன்ன காரணங்கள் எல்லாம் இன்னும் எவ்வளவு காரணங்கள் இருக்கு. தேர்தலுக்கு முன்பு தெரு தெருவா உங்ககிட்ட வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க உங்ககிட்ட. நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த வானத்தை விழா வளைப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய கல்வி கடன், உங்க பிள்ளைகளுடைய கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்ணுவோம் சொன்னோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உங்க கிட்ட நகை கடன் எல்லாம் ரத்து பண்ணுவோம். நீங்க அதை நம்பி காதலையும் கழுத்துலயும் வச்சது பேங்க்ல வச்சீங்க. நீங்க வச்சது தான் முழுகி போயிடுச்சு, அவ்வளவுதான். ஏமாந்தது தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி பண்ணானுங்களா? ரத்து பண்ணாங்க இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னோம், வரல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம் சொன்னோம், பண்ணாங்களா? இப்ப இருக்கிற வேலையே இல்ல, வேலையே இல்ல. சரிதானே நான் சொல்றது? அதாவது 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க 100 நாள் வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில். அதுல 75 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தா அதுல 45 லட்சம் பேர் தான் வேலை கொடுத்தாங்க. அந்த 45 லட்சம் பேர் எத்தனை நாள் வேலை திறமை கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும்? 10 நாள். ஆனா சொன்னது எவ்வளவு? 150 நாள் நான் கொடுப்போம். எவ்வளவு பேர் போய் கொடுத்தது எவ்வளவு? 10 நாளுக்கு. கணக்கு என்கிட்ட இருக்குது, எல்லாமே விவரமா புள்ளி விவரங்கள் இருக்கு என்கிட்ட இருக்குது. இதுல ஒரு புத்தகமே நான் போட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் நான் போட்டிருக்கேன். போன மாசம் வெளியிட்டேன், ஒரு ஆன்லைன்ல இருக்கு. இந்த புத்தகத்தை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சல உங்க பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லுங்க. இதுல திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகள் இந்த புத்தகத்துல இருக்கு, நான் போட்ட புத்தகத்துல இருக்கு. 505 வாக்குறுதிகள்ல திமுக உங்களுக்காக நிறைவேற்றி இருப்பது வெறும் 66 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 505ல வெறும் 66 தான். இன்னும் 4 மாசம் இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 505ல வெறும் 66னா எத்தனை விழுக்காடுன்னா 13 விழுக்காடு, 13%, அவ்வளவுதான். 100 மார்க்ல திமுக வாங்கினது எத்தனை மார்க்? 13 மார்க் தான் வாங்கிருக்கு. 13 மார்க் வாங்கினா பாஸா ஃபெயிலா? ஃபெயில். 35 மார்க் வாங்கினதான் பாஸ். 13 மார்க் வாங்கினா ஃபெயில் ஆயிடுச்சு திமுக. ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? தூக்கி போடுங்க திமுகவை, தூக்கி போடுங்க, வேண்டாம். உங்களுக்கு ஆள்வதற்கு தகுதி கிடையாது, ஆள்வதற்கு திறமை கிடையாது. திறமை கிடையாது இவர்களுக்கு, தகுதி கிடையாது. இதை நான் எங்க வேணா நான் சேலஞ்சு பண்ணுவேன், எங்க வேணா நான் சேலஞ்சு பண்ணுவேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கதையா விட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாசம் மாசம் உங்க கரண்ட் பில் எடுப்போம், கணக்கு எடுப்போம். மாசம் மாசம். இது சொன்னது யார் தெரியுமாமா? 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொன்னேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொன்னேன்.
மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கணும், 2 மாசத்துக்கு ஒரு முறை எடுக்க கூடாது. மாசம் மாசம் கரண்ட் பில் எடுத்தீங்கன்னா உங்க கரண்ட் பில் கிட்டத்தட்ட 30% குறையும். ஏன்னா ஸ்லாப் இருக்கு, 100 யூனிட் 500 யூனிட் 1000 யூனிட் ஸ்லாப். ஒரு ஸ்லாபுக்கு போச்சுன்னா அப்படியே டபுள் ஆயிடும். மாசம் மாசம் எடுத்தா அந்த ஸ்லாப் குறையும், அடுத்த கட்டத்துக்கு போவார். இதெல்லாம் நாங்க சொன்னோம். ஆனா இதெல்லாம் சத்தியம் பண்ணாங்க திமுகவில். நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்க செய்வோம்னு சத்தியம் பண்ணாங்க திமுகவில். ஆனா ஒரு சத்தியத்தை கூட நிறைவேற்றல. இவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், இவ்வளோ பெரிய ஒரு 420 ஏமாற்று வேலை திமுக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்பாதீங்க திமுக, மறுபடியும் நம்பாதீங்க. எனக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம், நான் வெற்றியை கொடுத்தீர்கள். நீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் 3 தேர்தலில் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதுல திமுகவுக்கு 40 MP இல்ல 39 MP கொடுத்தீங்க, பாண்டிச்சேரி தமிழ்நாடு சேர்த்து. 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினீங்க, திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க. 2024 40 MP 40மே திமுக கொடுத்தீங்க. 40க்கு 40 3 தேர்தலில் நீங்க திமுக வெற்றியை கொடுத்தீங்க. உங்களுக்கு திருப்பி கொடுத்தது என்ன? ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சமூக நீதினு பேசுறாங்க. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் சில புள்ளி விவரம் சொல்றேன். நான் கேரளா பக்கத்துல இருக்கு. கேரளாவில் அங்க முதல் இடஒதுக்கீடு வந்தது எங்கன்னா 1950 வந்தது. அப்போ அங்க 50 விழுக்காடுல 10 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு 40 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்கள். இன்னைக்கு கேரளாவில் அது படிப்படியா என்ன பண்ணாங்க, உள்ஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு அந்த 40 விழுக்காடு 8 உள்ஒதுக்கீடு பிரிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் இன்னைக்கு எப்படின்னா 2.5 விழுக்காடுக்கு மேல் இருக்கின்ற சமுதாயத்திற்கு தனியாக இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்ல, மீனவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் அவங்க 2% மேல தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கும். நாடார் சமுதாயம் இருக்கு, 2% மேல இருந்தாங்கன்னா தனி உள்ஒதுக்கீடு இல்ல தனி ஒதுக்கீடு. இப்படி சமூக நீதி. இதுக்கு என்ன வேணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு வேணும். கணக்கெடுப்பு நடத்தினாதான் யார் எந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிய முடியும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறார். கணக்கெடுப்புனா என்ன தெரியுமாம்மா? இப்போ ஒரு திட்டம், நீங்க இப்ப பஸ் பாஸ் கொடுத்தாங்க. அந்த பஸ் பாஸ் எத்தனை பேர் நீங்க பயன்படுவீங்கன்னு தெரியறதுக்கு எத்தனை பெண்கள் அதுல பயன்படுத்துறாங்க, எத்தனை பெண்கள் வேணும்னு அது ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாதான் அதுல எவ்வளவு பஸ் பாஸ் வரணும், எவ்வளவு பஸ் விடலாம், எந்தெந்த ஃப்ரீக்வன்சில விடலாம்னு கணக்கு பண்ணணும். இன்னொன்னு, தெருநாய் நிறைய இருக்கு. தெருநாய் எத்தனை கணக்கெடுப்பு வச்சிருக்கிறான். தெருவில் எத்தனை மாடு ஓடி மேய்ந்துட்டு இருக்கு அது கணக்கெடுப்பு வச்சிருக்கிறான். வெளிநாட்டு பறவைகள் எவ்வளவு வருது, எங்க வருது, எப்ப வருது, எங்கெங்க வருதுன்னு அதெல்லாம் கணக்கெடுப்பு வச்சிருக்கிறான். ஆனா உங்க பிள்ளைகள் படிப்புக்காக, உங்க பிள்ளைகள் வேலைக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னா அதை நடத்த மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சுத்தி இருக்கிற மாநிலங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திரா நடத்தி முடிச்சுட்டாங்க, தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசா நடத்தி முடிச்சுட்டாங்க, ஜார்க்கண்ட் முடிச்சுட்டாங்க, பீகார் முடிச்சுட்டாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் மட்டும் என்ன சொல்றாரு, எனக்கு கணக்கெடுப்புனா நடத்த மாட்டேன், கணக்கெடுப்புனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், எதுக்கு தெரியுமா கணக்கெடுப்பு சொல்றேன் நானு? தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பம் 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. மொத்தம் மக்கள் தொகை 8 கோடி தோராயமா. அதுல 2 கோடி குடும்பம் இருக்குது. இந்த 2 கோடி குடும்பமும் என்ன நிலையில இருக்குன்னு நமக்கு தெரியணும். இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ மீனவர் சமுதாயம் இருக்கு. மீனவர் சமுதாயம் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு எப்படி நீங்க தெரியுவீங்க? எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இன்னைக்கு தெரிய முடியுமா? இல்ல. கணக்கெடுப்பு நடத்தினா அந்த 2 கோடி குடும்பத்திலையும் இப்போ ஒரு வீட்டா போய் கணக்கெடுப்பு நடத்தணும், 2 மாசம் தான் ஆகுமா? இருக்கு 500 கோடி செலவாகும். அரசு ஊழியர்கள் ஒரு 3 லட்சம் பேர் வேலை செஞ்சாங்கன்னா 2 மாசம் வேலை செஞ்சாங்கன்னா கணக்கெடுப்பு 2 கோடி வீட்லயும் நிலவரத்தை எடுத்துடலாம். ஒரு வீட்டுக்கு போய் அதுல வீடு அவங்கள போயிட்டு எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அதுல எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறீங்க, வீடு சொந்த வீடா, வாடகை வீடா, எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க, வீடு குடிசை வீடா,
ஓட்டு வீடா கல்லு வீடா, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வீடு, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, வீட்டுல குழாவுல தண்ணி வருதா, வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பட்டதாரிகள், எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, முதல் பெண் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க, அரசு வேலையா தனியார் வேலையா, வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, இதெல்லாம் கணக்கெடுப்பு எல்லார் வீட்லயும் கணக்கெடுப்பு நடத்தினா அதுல தானா வந்த டேட்டா வந்துட போகுது. ஓஹோ, இவ்வளவு மீனவர்கள் இருக்கிறாங்க, அந்த மீனவர்கள் இவ்வளவு பேருக்கு வீடு இல்ல, இவ்வளவு பேர் குடிசையில் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் படிக்கல, இவ்வளவு பெண்கள் பட்டதாரிகள் ஆகல, இவ்வளவு பெண்கள் அரசு வேலைக்கு யாருமே இல்ல, கடன்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கெடுப்பு. நாடார் சமுதாயத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுல இவ்வளவு பேர் தான் படிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வேலை இல்ல. இது எப்படி தெரியும்னா கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வேணும்னா அதுல சரியான கணக்கெடுப்பு நடத்தினாதான் அதற்கு சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். சமூக நீதினா என்ன தெரியுமாமா? பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் காலகாலமாக நம்மளை அடக்கி ஒடுக்கி வஞ்சிக்கப்பட்டு அடிமையாக்குனார்கள். அந்த காலத்துல ஜாதி பேரை வச்சு, இந்த ஜாதி இப்படிதான் இருக்கணும், அந்த ஜாதி அங்க வரக்கூடாது, இந்த ஜாதி தெருவில் வரக்கூடாது, இந்த ஜாதி மரம் ஏறணும், இந்த ஜாதி மேல புடவை மேல போட்டுக்கூடாது, இப்படி எல்லாம் அந்த காலத்துல ஜாதியை வச்சுதான் அடக்குமுறை பண்ணாங்க. அப்போ அடக்குமுறை செய்து இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட சமூகங்கள் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு வந்தாதான் அவங்க முன்னேற முடியும்னா அது யார் யாருக்கு வேலை கிடைக்கல, யார் யாருக்கு படிப்பு இல்லைன்னு எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு நடத்தணும். அது நடத்தினாதான் தெரியும். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லா அதிகாரமும் வச்சிருக்கிறார், எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்கு, எல்லா அதிகாரம் இருக்கு, நிதி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, சட்டம் இருக்கிறது. ஆனா வேணுமே சொல்றார் ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு, எனக்கு அதிகாரம் இல்லை, நான் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன், சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க கேட்கிறோம். சரி, உங்களுக்கு இந்த சாதி பேரை பிடிக்கலையா, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்க, இல்ல கலைஞர் கணக்கெடுப்புன்னு பேர் மாத்திக்கோங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஏதோ ஒரு பேர்ல கணக்கெடுப்பு நடத்துங்க. அதுல இன்னொரு காரணம் ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் அதிக இடஒதுக்கீடு இருக்கு, 69 விழுக்காடு. அந்த இடஒதுக்கீடு அதை கெடுப்பதற்கு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அங்கே தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த வழக்கு எப்போனா வரும். அது வந்துச்சுன்னா நீதிபதி கேட்கிற முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்திட்டீங்களான்னு கேட்க போறாங்க. நடத்தலைன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க. இல்ல இன்னொரு வகையான நான் போடுறேன். இப்போ பிசி இருக்குது, பிசினா பேக்வர்ட் கிளாஸ். இந்த பிசில 140 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 140 சமுதாயத்துல சில சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது, சில சமுதாயம் அதிலே முன்னேறி இருக்கிறது. முன்னேறி இருக்கிற சமுதாயம் எல்லாம் இன்னைக்கு நல்ல வசதியா இருக்கிறாங்க, நல்ல பெரிய வீடு வச்சிருக்கிறாங்க, நல்ல கான்வென்ட்ல படிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க டியூஷன் பண்றாங்க, கோச்சிங் சென்டர்ல நீட் சென்டர்ல போய் 5 லட்சம் கொடுத்து வேலைக்கு கோச்சிங் பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, சிவில் சர்வீஸ், ஐஐடி, ஜிக்கு அதுக்கு கோச்சிங் போறாங்க. 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம் கோச்சிங் போறாங்க. அவங்க ஏன்னா அதுல நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, பொருளாதாரம் பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. அதே பேக்வர்ட் கிளாஸ்ல பணம் இல்லாம எத்தனையோ சமூகங்கள் இருக்கிறது, ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறது, கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, படிப்பறிவு இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ஏழை ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிற அந்த சமூகத்துல டவுன்ல இருக்கிற அவங்க கூட போட்டி போட முடியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கும் கான்வென்ட்ல படிச்சும் போட்டி போட முடியுமா? முடியாது. ஆனா அதே அந்த சமூகத்துக்கும் இந்த சமூகம் ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்க, ஒரே குரூப்ல இருக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு நடத்தி அந்த பிசியில 140 சமுதாயத்துல யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும், உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் 39 வருஷமா பேக்வர்ட் கிளாஸ், அதுல 50 விழுக்காடு பேக்வர்ட் கிளாஸ்ல 250 சமுதாயம் இருந்தது. பிறகு ஐயா மருத்துவர் ஐயா வந்த பிறகுதான் அதில் 89ல தான் அது எம்பிசின்னு அதுல பிரிச்சாங்க. இப்ப கூட கிட்டத்தட்ட 32 வருஷமா அப்படிதான் அந்த நிலையில தான் இருக்கு. ஆக இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதான் எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கிடைக்கும். இது முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய சமூக நீதி துரோகத்தை பண்ணியிருக்கார். சமூக நீதிக்காக துரோகத்தை முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் இருக்கிற 70 உட்பிரிவுகள் மீதி இருக்கிற 3% போட்டி போடுறாங்க. முடியுமா? அது நியாயமா? அது நீதியா? அது சமூக நீதியா? இல்ல.
அதனாலதான் அதுல கணக்கெடுப்பு நடத்தினாதான் யாருக்கு கிடைக்கல, யாருக்கு கிடைச்சது, யாருக்கு அதிகமா கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு தனியா ஒரு ஒதுக்கீடு, யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது அவங்களுக்கு இன்னொரு ஒதுக்கீடு. இதுதான் சமூக நீதி. ஆனா இது நான் செய்யவே மாட்டேன், இது நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், நான் இது துரோகமா பார்க்கல, இது நான் கோழையா நான் பார்க்கிறேன். இது கோழைத்தனம், கோழைத்தனம், கோழைத்தனம். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க. கர்நாடகாவோட உயர் நீதிமன்றமும் அதை ஏத்துக்கிட்டாங்க, பீகார் உயர் நீதிமன்றமும் ஏத்துக்கிட்டாங்க, இந்தியாவோட உச்ச நீதிமன்றமும் அதை ஏத்துக்கிட்டாங்க. மாநில அரசும் கணக்கெடுப்பு நடத்தலாம்னு ஏத்துக்கிட்டாங்க. நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம். காஸ்ட் சர்வே, நாட் சென்சஸ். ஆனா நாங்க செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். இப்படி எல்லாம் மிக மோசடி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு நீங்க சரியான பாடத்தை புகட்டுவீங்க. ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி வந்ததுமா, என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த 3 வருஷத்துல 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு துயரமான செய்தி. 1968 விவசாயிகள், ஒவ்வொரு வருஷமும் 600 பேர் 700 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க விவசாயிகள். ஏன்? கடன் தொல்லையால். அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? யாராவது செய்தி வருதா? பேப்பர்ல வருதா? டிவில வருதா? போன்ல வருதா? வாட்ஸ்அப்ல வருதா? இல்ல. எவ்வளவு பேர். ஒரு விவசாயி கூட நம்ம இழக்க கூடாது. ஏன்னா நமக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். விவசாயிகள் இல்லைன்னா நமக்கு சோறு கிடைக்காது, சோறு கிடைக்காது. அதுதான். ஆனா அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் கவலை இருக்கு. ஸ்டாலினுக்கு கவலை கிடையாது, அக்கறையும் கிடையாது. ஸ்டாலினுக்கு விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாது, விவசாயம் என்னன்னு கூட தெரியாது. இதெல்லாம் நீங்கள் மனசுல வச்சுக்கீங்க, மனசுல வச்சுக்கீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான கொள்ளக்கார ஆட்சி நடக்குது, கொள்ளக்கார ஆட்சி நடக்குது. மணல கொள்ளடிச்சு டாஸ்மார்க் மூலமா எவ்வளோ வருமானம் வந்துட்டு இருக்கு, எவ்வளோ கொள்ள அடிச்சிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். உங்க பிள்ளைகளை காப்பாத்துங்க, பேர பிள்ளைகளை காப்பாத்துங்க, உங்க வாழ்க்கையை காப்பாத்துங்க, நம் வருங்கால சந்ததியினரை காப்பாற்றணும், நம்முடைய இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். சொன்னாங்கல்ல, இந்த மாவட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மீனவர் சமுதாயத்தினை கடல் கரையில இருக்கிறாங்க. அதுல சாதாரணமா மீன் வளைவு, அந்த சின்ன சின்ன கல்லை கொட்டிட்டு சின்னதா துறைமுகம் கிடையாது, அது மீன் வளைவு, தூண்டில் வளைவுன்னு சொல்லுவாங்க. மீன் வலை தூண்டில் வளைவுன்னு சொல்லுவாங்க. அதுல படகுகளை நிறுத்தி வைக்கணும், அவ்வளவுதான். அதை பண்ண முடியல இவங்களால, அதை செய்ய முடியல. அது சாதாரண திட்டம் என்ன பொறுத்த வரைக்கும். அங்கங்கே செஞ்சுட்டு போகணும். அதெல்லாம் அதுல மீன் பதப்படுத்துகின்ற பகுதி எதுவுமே கிடையாது. ஏதோ பிடிக்கிறாங்க, வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுவும் நட்டம் தான். இங்க விவசாயம் எதுவும் கிடையாது. விவசாயம் எவ்வளவு அழகான ஒரு பகுதி. இங்க அதிகமா, தமிழ்நாட்டுல அதிகமா ரப்பர் தோட்டம் இங்கதான் இருக்கு. ஆனா ஒரு ரப்பர் தொழிற்சாலை இங்க இருக்கா? ஒண்ணு கூட கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது. அதை பத்தி கவலை இருக்கா முதலமைச்சருக்கு? எதுவுமே கிடையாது. தினம் வருவாரு, 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பார். கால் ஷீட் என்னன்னு தெரியுமாமா? நடிகர்கள் நடிக்கிறதுக்கு கால் ஷீட் கொடுப்பாங்க. வருவாங்க, நான் 6 மணி நேரம் கால் ஷீட் சொல்லுவாங்க. காலையில 6ல இருந்து 12 வரைக்கும் கால் ஷீட் கொடுப்பாங்க. அதுக்குள்ள டைரக்டர் அவர் படத்தெல்லாம் எடுத்து முடிச்சிடணும். 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் இங்க முதலமைச்சர் தினம் 2 மணி நேரம் வருவாரு, கேமராக்கு முன்னாடி ஆக்ஷன் சொல்லுவாங்க, ஏதோ படிப்பாரு, படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் நடக்குது. எனக்கு தெரியும், அதனால நான் சொல்றேன். இது சும்மா அவர் கிண்டல் பண்ணணும் நான் சொல்ல, கேலி பண்ணணும் நான் சொல்ல, உண்மைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவருக்கு எதுவும் தெரியல, என்ன நடக்குதே தெரியல, நிர்வாகம் என்ன நடக்குதுன்னு தெரியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நான் சொல்றேன், அதிக படித்தவர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அரசு ஊழியர்கள் இங்க இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இங்க இருக்கின்றார்கள். அரசு ஊழியர் தமிழ்நாட்டிலே அதிக அரசு ஊழியர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாங்க. ஆனா போன எலெக்ஷன் என்ன தெரியுமா பண்ணாங்க? அரசு ஊழியர்கள்லாம் தெரு தெருவா போய் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ரொம்ப இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி திமுக தான் வரணும், திமுக வரும் பிரச்சாரம், பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க அரசு ஊழியர்கள். என்னன்னு ஸ்டாலின் அப்ப அரசு ஊழியர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் என்று சொன்னார். இந்த புத்தகத்துல போட்டிருக்கு 10 வாக்குறுதிகள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவங்களே கொடுக்கறாங்க. உங்களால ஏன் கொடுக்க முடியல? எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? அதுக்கு நான் தான் தொடர்ந்து கேட்டேன், ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்கல, கேட்டு 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 அப்புறம் ஒரு கண் துடைப்புக்காக
ககன்தீப் சிங் பேடி, அவர் ஐஏஎஸ், மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் தலைமையில இந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் ஒரு குழுவை போட்டாங்க, மூவர் குழு. அந்த மூவர் குழு போட்டு அப்படியே அமைதியா இருந்தாங்க அந்த குழு. பிறகு நான் தொடர்ந்து பேசி பொதுக்கூட்டத்தில் பேசி அறிக்கைகள் மூலமா போன உடனே அதுக்கப்புறம் தான் அந்த குழு திடீர்னு தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு முழிச்சு எழுந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கருத்து கேட்கிறோம் சொல்லிட்டு கருத்து செப்டம்பர் மாதத்துக்கு முன்னே குழு வந்து பரிந்துரை கொடுக்கணும், ஒரு இடைக்கால பரிந்துரை. அது என்ன இடைக்காலம்? ஏன் இதுக்கு முன்பு ஸ்ரீதரன் குழுன்னு ஒண்ணு இருக்கு, கடந்த ஆட்சியில கொடுத்தாங்க, அவங்களும் பரிந்துரை கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்துடணும், அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வும் கொடுத்துடணும். இது கொள்கை முடிவு. இதுக்கு எதுக்கு குழு? இதுக்கு எதுக்கு இடைக்கால பரிந்துரை? என்ன பரிந்துரை வேணும்? அதுல ஒண்ணு குடு இல்ல குடு முடியாதுன்னு சொல்லிட்டு போ. இது எதுக்கு குழு? இது எதுக்கு நீ உறுதி கொடுத்த? எதுக்கு வாக்குறுதி கொடுத்த? எதுக்கு ஏமாத்துற? நிச்சயமா இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இதே போன்றுதான் இன்று பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள். இடைநிலை ஆசிரியர்கள் இதுல என்னன்னா 2009 மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நியமனம் செய்ய ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அவங்களுக்கும் 2009 மார்ச் மாதம் மே மாதம் 2009 மே மாதம் 31ஆம் தேதிக்கு முந்தைய நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கும் மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நியமனம் செய்ய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் எவ்வளவு தெரியுமா ஊதியத்தில் வித்தியாசம்? 16,000 ரூபாய். 2009க்கு பிறகு மே 31க்கு பிறகு நியமனம் செய்ய ஆசிரியர்கள் 16,000 ரூபாய் குறைவா வாங்குறாங்க சம்பளம், குறைச்சு கொடுக்குறாங்க சம்பளம். ஏன் ஏன் தெரியல. ஒரு கொள்கை முடிவு. என்ன கொள்கையா முடிவு? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துறாங்க, ரெண்டு பேரும் பிள்ளைகளுக்கு ஒரே கத்துக் கொடுக்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு 16,000 குறைவு. என்ன காரணம்? ஏன் கொடுக்க கூடாது? அவங்க போராடினா அவங்களுக்கு ஜெயில போடுறது, பிடிச்சி போடுறது, கொடுமைப்படுத்துறது. அது இல்லாம இவங்க ஆட்சிக்கு வந்து அங்க டெம்பரரியா எவ்வளவு பேர் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணாங்க. 5,000 ரூபாய் சம்பளம், 5,000 ரூபாய் சம்பளம். நினைச்சு பாருங்க, ஆசிரியர்கள் இந்த கணினிக்கு, தையலுக்கு, பயிற்சிக்கு, இதெல்லாம். இன்னைக்கு என்னன்னா ஏதோ சண்டை போட்டு 7,500 ரூபாய், 7,500 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த ஆசிரியர்கள். ஆனா மனசாட்சி இல்லாத ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இவங்களுக்கு பணி நிலைப்பு செய்வோம், இப்படியெல்லாம் மோசடி செய்த திமுக மோசடி செய்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் குடும்பங்கள்லாம் இன்னைக்கு கொந்தளிப்பா இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் அரசு அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 180 இருக்கு. அதுல 100 கல்லூரியில முதல்வர்கள், பிரின்சிபல் கிடையாது. அதுல இருக்கிற உதவி பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். 10,500 உதவி பேராசிரியர்கள். எவ்வளவு தெரியுமா இடம் காலியா இருக்கு? 9,000 இடம் காலியா இருக்கு. 10,500 பேர் தான் மொத்தம், அதுல 9,000 இடம் காலியா இருக்குது. பிறகு இந்த பிள்ளைங்க எப்படியா படிப்பாங்க? காலேஜுக்கு எப்படி போவாங்க? யார் பாடம் கத்து கொடுப்பாங்க? இதெல்லாம் நிச்சயமா மக்கள் நீங்க எல்லாம் கேட்கணும், கேள்வி கேட்கணும். பள்ளிக்கூடம் எடுத்துக்கங்க. பள்ளிக்கூடம் நேத்து கூட சொன்னேன், இன்னைக்கு காலையோட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டில் 10 வருஷத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்துல 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. அரசு பள்ளிக்கூடம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல 75 லட்சம் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10 வருஷத்துக்கு முன்பு படிச்சாங்க. அதே 10 வருஷத்துக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்துல 36 லட்சம் பேர் தான் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் பேர், 75 லட்சத்திலிருந்து குறைஞ்சது 52 லட்சமா குறைஞ்சு போச்சு. ஆனா தனியார் பள்ளிக்கூடத்துல, பிரைவேட் ஸ்கூல்ல 36 லட்சமா இருந்தது, இன்னைக்கு 65 லட்சமா உயர்ந்திருக்கிறது. எவ்வளவு மோசடி இது, எவ்வளவு மோசடி இது. அதை விட மோசடி என்னன்னா, இதுல அரசு பள்ளிக்கூடம் எவ்வளவு தெரியுமா? 37,500 அரசு பள்ளிக்கூடம். தனியார் பள்ளிக்கூடம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடம். 12,500 தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா 37,500 அரசு பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் பேர் படிச்சுட்டு. வெக்க கேடு இதெல்லாம், கேடு கட்ட அரசு இதெல்லாம். ஆள தெரியாத, தகுதியற்ற, திறமையற்ற, இல்லாத அரசு. இவங்களுக்கு என்ன நிர்வாகம் செய்யறதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி 4,000 தொடக்கப்பள்ளி இருக்கு, 4,000க்கு மேல இருக்கு. அதுல 4,000 பள்ளிகள்ல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார்.
சிங்கிள் டீச்சர் ஸ்கூல். தொடக்கப்பள்ளினா 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும், 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு வாதியார் தான் கத்துக் கொடுக்குறாராம். 1ஆவதுக்கு 2ஆவது 3ஆவது 4ஆவது 5 கிளாஸுக்கு ஒரு வாதியார்னா எந்த காலத்துல இருக்கும்? நம்ம டைம் ஆச்சா? சுதந்திரத்துக்கு முன்பு. அப்போதான் ஒரு வாதியார் வந்து கல்வித்துறை வச்சிருக்கீங்க. நீங்க மூடிட்டு போங்களேன். எதுக்கு ஒரு அமைச்சர் அதிகாரி எதுக்கு வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 1,00,000 வகுப்பறையில ஒரு வாதியார் தான், ஒரு வாதியாரோட இல்ல. 1,66,000 வகுப்பறை வாதியார் இருக்காங்க. 1,00,000 வகுப்பறையில் ஆசிரியர்கள் கிடையாது. ஆனா சமீபத்தில் ஒரு விழா, கல்வியில் சிறந்தது தமிழகம். படுபாங்களா? எப்படியா ஏமாத்துவீங்க? இப்படியே ஏமாத்து. இதுக்கு ஒரு விளம்பரம், இதுக்கு எங்க இருந்தோ முதலமைச்சரை வர வச்சுக்கிட்டு இதுக்கு ஏமாத்து வேலை, இதுக்கு விளம்பரம் பற்றிக்கிட்டு பேப்பர்ல பெரிய பெரிய விளம்பரம். ஒண்ணுமே நடக்கல. ஏமாத்து வேலை. கல்வித்துறையா படுமோசம், சுகாதாரத்துறையா அதை விட மோசம், விவசாயத்துறையா மைனஸ் வளர்ச்சி, வளர்ச்சி நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இது கூட பார்த்தா தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா 40 லட்சம் மூட்டை மழையில நனைஞ்சு நாசம். 40 லட்சம் மூட்டை. பாவம் விவசாயி என்ன பண்ணுவாங்க? எங்க போய் எடுத்துட்டு போவாங்க? அது நெல்லு முளைச்சிருச்சுன்னா கிடைக்காது. ஏய்யா நீ தான் 67 இருந்து ஆட்சியில் இருக்கிறியா? என்னையா பண்ணிட்டு இருக்கிற? 67 இருந்து ஆட்சியில் பண்ணிட்டு இருக்கல. ஒரு அடிப்படை காவிரி டெல்டா அங்க இருக்கு. டெல்டா இந்தியாவில மிக சிறந்த டெல்டா. அந்த டெல்டாவில நீங்க கட்டுமானங்கள் நீங்க கட்டிருக்கணும் இல்ல, நேரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ கட்டிருக்கணும் இல்ல. அங்கதான் சோறு போறது, நெல் விளையுதுன்னு தெரியல உனக்கு. அங்க எவ்வளவு பெரிய அழகான கட்டுமானங்கள் கட்டிருக்கணும். நேரம் எவ்வளவு நெல் எடுத்து வந்தாலும் அது பாதுகாப்பா வச்சிருக்கணும், அது விவசாயத்துல வாங்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாதே உங்களுக்குலாம். அப்புறம் என்னையா நிர்வாகம் நீங்க எல்லாம் செஞ்சீங்க? இவ்வளவு காலமா என்னத்தையா செஞ்சீங்க நீங்க? நிர்வாகம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திமுக அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலான்னு பார்ப்பான். அடுத்த தேர்தலுக்கு தான் திட்டமிடுவான். அடுத்த தேர்தலுக்காக பணத்தை சம்பாதிப்பான். அதான் திமுக. எனக்கு அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும், உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும். அதான் என்னுடைய நோக்கம். திமுகவுக்கு அடுத்த தேர்தலோட சிந்தனை எனக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், அந்த சிந்தனை தான் எனக்கு இருக்கு. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். மீண்டும் சொல்றேன், நீங்க சிந்தியுங்கள், நல்ல முடிவெடுங்க. இங்க நாகர்கோவில் ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப நாகராஜா கோவில் இருக்கு. இந்த நாகராஜா கோயில்ல இதுக்கு முன்பு எதிர்க்க ஒரு குளம் இருந்தது, நல்ல பெரிய குளம், கோவில் குளம் இருந்தது. அந்த கோவில் குளத்தை பார்த்தா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா துந்து இன்னைக்கு பார்த்தா அது சிமெண்ட்டை போட்டு மூடிட்டான். இன்னைக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன், குளத்தை காணோம். அந்த வடிவேல் கிணத்தை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அதே மாதிரி நாகராஜா கோயிலோட குளத்தை காணோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாப்பா? கொடுத்துட்டு நாளைக்கு கொடுத்துட்டு செய்தி ஆக்கிடு. ஏன்னா அது மட்டும் இல்ல, அதுல கடையை கட்ட போறாங்களாம். மாநகராட்சி கடையை கட்டிட்டு அதுல வருமானம் வரணும். எது நேரம்? கோவிலுடைய குளம். அது எந்த கோவில்? நாகராஜா கோயில். இந்த நாகர்கோவில் பேர் வந்ததே நாகராஜா கோயில் வச்சுட்டான். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துக்குங்க. 6 மாசம் முடிச்சோன்னு நம்ம ஆட்சி வரும். நம்ம ஆட்சி வந்து நானே வந்து அந்த குளத்தை தோண்டுவேன். நானே வந்து குளத்தை எடுக்கிறேன். குளத்தை மறுபடியும் தோண்டி தண்ணியை விட்டு, என்னோட கடமை. அதனால இதெல்லாம் எவ்வளவு மக்களுடைய பிரச்சனைகள். இதெல்லாம் மனசாட்சி இல்லாத இங்க ஒரு திமுக ஆட்சி நடக்குது. அவள் மனசாட்சி கிடையாது. மனசாட்சி மனசுக்குள்ள எல்லாம் களிமண் தான் இருக்குது. அதனால இப்படி ஒரு ஆட்சி, கொள்ளடிக்கிறதுக்காக ஒரு ஆட்சி, அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க. தயவு செய்து மறுபடியும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. உங்க குடும்பத்தையும் நாசப்படுத்திட்டாங்க, மக்களையும் நாசப்படுத்தி, நம்மளுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எல்லாத்தையும் அழிச்சு முழிச்சுட்டாங்க. தமிழ்னு ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு தமிழுக்காக என்ன நீங்க பண்ணீங்க? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் அவங்க தாய்மொழி படிச்சாதான் பட்டம் வாங்க முடியும். ஆனா ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் தாய்மொழி படிக்காமலே பட்டம் வாங்கலாம். அது எந்த மாநிலம்?
யாருக்கா தெரியுமா? நம்ம தமிழ்நாடு. இது எவ்வளவு அசிங்கம் இல்லை, எவ்வளவு அவமானம் நமக்கு. பக்கத்துல கேரளாவில் மலையாளம் படிக்காம அங்க பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசாவில் ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிராவில் மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்துல வங்க மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா அந்த மாநிலம் எல்லாம் ஹிந்தி தான். ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனா இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்துல தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற மாநிலம் நம்ம தமிழ்நாடு. பேரு தமிழ்நாடு. இந்த தமிழ் வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்தது. அடிப்படையில தமிழ் ஒரு கட்டாய மொழியாக, ஒரு பாடமாக, தமிழ் ஒரு கட்டாய பாடமாக கூட கொண்டு வர துப்பில்லாத திமுக. தமிழ ஒரு கட்டாய பாடமா கொண்டு வர முடியல. அது நாங்க கோரிக்கை வச்சோம் 2006 கொண்டு வந்தாங்க. ஆனா கேஸ் வாதாட முடியாதா? வழக்க கொண்டு வர முடியாதா? ஏன் கொண்டு வர முடியாது உங்களால? சும்மா அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. சினிமா காமிச்சா போதும். அதாவது அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சியில மக்கள் கொஞ்சம் கோபமா இருந்தா கூத்தும் குடியும் கொடுப்பாங்க. ஐயோ கோபமா இருக்காடா கூத்து போடுறா, ஆம்பளைகளும் குடியை கொடுத்துருவாங்க, போதை ஏத்திடுவாங்க. இவங்கெல்லாம் கை தட்டிட்டு மண்ணா வாழ்க மண்ணா வாழ்கன்னு ஒரு 6 மாசம் கடத்திடுவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் மக்கள் கொஞ்சம் கோபமா இருந்தா மறுபடியும் கூத்துக்குடி. இதேதான் நடக்குது. உங்களுக்கு டாஸ்மாக் கடையை திறந்து விட்டுட்டு கஞ்சா கொடுத்து விட்டு சினிமாக்கள் டிவி சீரியல் போட்டு, ஆனா இவங்க கொள்ளடிச்சுட்டே இருக்கிறாங்க. எங்களை போன்றவர்கள் தான் தொண்டை தண்ணி வத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். தெருவா போறோம், ஊரா போயிட்டு நடைபயணத்துல இருந்து பண்ணிக்கிட்டு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு? உங்க புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும், தமிழ்நாடு காப்பாற்றணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நம்ம இயற்கை வளத்தெல்லாம் பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலா பாதுகாக்கணும், நம்ம மலைகள்லாம் பாதுகாக்கணும், ஆறுகள்லாம் பாதுகாக்கணும், ஏரி குள கண்மாயெல்லாம் பாதுகாத்தாதான் வருங்கால சந்ததியினர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த நோக்கத்துக்காகத்தான் இங்கே நான் உங்களை இன்று சந்தித்திருக்கின்றேன். இதெல்லாம் நான் மறுபடியும் சொல்றேன், இங்க நான் ஓட்டு கேட்க வரல. உங்களுக்கு தெளிவுபடுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்க அமைதி புரட்சி நடத்தணும். நீங்க அமைதியான ஒரு புரட்சி, உங்க மனசுல ஒரு புரட்சி நடத்தணும், அமைதியா புரட்சி. தேர்தல்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். திமுக இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்கக்கூடாது, ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்கக்கூடாது. அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, வேற ஏதாவது செய்தி இருக்கா? மாநகராட்சி தான், மாநகராட்சி எடுத்து ஒரு போராட்டத்தை பண்ணிடுங்க, பார்த்துக்கலாம். அதனால இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும், இங்கே என்னுடன் வருகின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சி, அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். மறுபடியும் சொல்றோமா, இந்த கொடுங்கோல் ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி. நன்றி உரை.